எங்க ரொம்ப நாளா டவுட், நீங்க உண்மையிலேயே இன்னோசென்டா நடிக்கிறீங்களா? ஒரு கெட்டவார்த்தை சொல்லி டெரரிஸ்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது ட்ரெய்லர்ல. உங்களுடைய பார்வை வேற, தமிழ்நாட்டு தமிழ் ஜனங்களுடைய பார்வை வேற. ஏன்னா எங்களுடைய பால், எங்களுடைய வழி, எங்களுடைய இது வேற. அந்த டெரரிஸ்ட் குரூப்புங்கிறத வந்து நீங்க எப்படி காமிக்கீங்க? ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எங்க ரொம்ப நாளா டவுட், நீங்க உண்மையிலேயே இன்னோசென்டா நடிக்கிறீங்களா? அப்புறம் ஆர்யா சாரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க வந்து மலையாளத்துல இருக்கும்போது அவரை பத்தி நீங்களாம் வந்து ஹீரோயின் கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, காசிப் அப்புறம் நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கணும், அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஒப்பீனியன் என்ன? இது ரொம்ப நல்ல கேள்விப்பா. இது இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் உங்க வயசுல ரொம்ப அனுபவிக்கல இல்லையா? அவர் சைல்ட்ஹுட் கேட்கிறியா நீ? நான் சார நடிக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கேன். கூட நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அவசரம் கிடைச்சது இப்பதான். அது பெரிய விஷயம் தான் எனக்கு சொப்னம் மாதிரியா இந்த படம் முடிச்சு வரைக்கும். அவர் நடிகரை பத்தி கேட்கலாம் சார், வேறவே கேட்கலாம். ஆமா, இது அப்படி இல்ல இல்ல, இது எளிமை. இது மாதிரி மலையாளத்துல கேட்டிருக்கேன் சார் ஒரு ஆளு, நீங்க இது நம்ம ஏமாட்டுவா இப்படியா வந்து. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னதும் இதுதான், உங்களுக்கும் மறுபடியும் தான் இருக்கு. ஒரு വളരെ சின்ன சினிமா இல்ல வந்து சேர்ந்தேன், அது காஸ்டியூம் பண்றதுக்காகத்தான். அப்போ என் உடம்பு ஏதோ எனக்கு நிறைய அந்த மாதிரி பேர்கள் இருக்கு, மேற்கோழி, நத்தலி, சுண்டலி எல்லாம் நிறைய பேர் இருக்கு, கொடை கம்பி இல்லலாம். அதுக்கு திறந்த ஓடிதான் என்னுடைய இது. ஆனா கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணுவேன். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆளும் சினிமா இவ்வளவு அழகான நிறமுள்ள ஒரு இடத்துல எனக்கெல்லாம் இங்க ஸ்பேஸ் இருக்குமா? அப்போ அன்னைக்கு இப்படியும் இருந்திருக்கும், அப்படி ஆயிருந்திருக்கும் நினைக்கிறேன். அது எனக்கு அதுல பழக்கம் ஆகி போச்சு இப்போ. அப்போ நினைக்கிறேன் அது காரணம் நினைக்கிறேன். தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? ஏன்னா நீங்க இன்னைக்கு சீரியஸ் கேரக்டர் எல்லாம் பண்றீங்க, ஒரு பீரியட் காமெடியில நீங்க அங்க கிங்கு. இன்னைக்கு தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? குரு மாதிரி தான் ராகேஷ் சாரு. இப்போ உள்ளவங்க இப்போ எல்லாரும் கவுண்டமணி சார் அதே இப்படி எல்லாம் இப்ப இருக்குது. கண்ணாசு நம்ம தடிச்சா எல்லாரும் நல்ல காமெடி பண்றது ஈஸி இல்லை சார். ஆனா எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதுதான் கேரக்டர் பண்றது மாதிரி காமெடி பண்ண முடியாது. அது நீங்க எதையோ செய்து யாரும் சிரிக்காம எதுனா உள்ள ஒரு மாதிரி உரி போயிடும். அதுதான். டைரக்டர் சார் ஒரு கேள்வி, இந்த படத்துல ஒரு டைலாக் வருது, இதுல பார்த்தேன் நான் ட்ரெய்லர்ல. இலங்கையில முன்னாடி இருந்த ஒரு டெரர் குரூப்போட ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு எந்த டெரர் குரூப்பை நீங்க மீன் பண்றீங்க? அது சினிமா தான் பார்க்கணும் சார். கொஞ்சம் சில சினிமாவில் இருக்கிற சில விஷயங்களை இப்ப சொல்ல முடியாது. அதுதான் இது 80s எண்ட்ல 91 நடந்த சில ரியல் இன்சிடென்ட்ஸும் இதுல வச்சிருக்கு. ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட்ஸ் அல்ல. ட்ரிவாண்ட்ரத்தும் அது சம்பந்தமான அது അവിടെ വരുന്ന ക്യാരക്ടേഴ്സിന് ചില ബാക്ക് ഡ്രോപ്പുകൾ കാട്ടുது. அதுதான் சார். எங்களுக்கு தெரிஞ்சு வீரப்பங்காடு சந்தனக்காடு தான். இது அனந்தன் காடு. அனந்தன் காடு ஆர்யா வேற கன்னு வச்சிருக்காரு. வீரப்பனுக்கு பதில் அவரு காட்டுல அனந்தன் காடு ட்ரிவாண்ட்ரத்துல ஓல்டு நேம் தான் அனந்தன் காடு. அதான் படத்துல அவரு நான் கடைசியில தமிழன்னு சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டு தமிழரா போராளியா நடிக்கிறாரா இல்ல இலங்கை போராளியா நடிக்கிறாரான்னு? இல்ல சார், அது சினிமா பார்த்தா பார்க்கணும், அது கண்டென்ட் ரிவீல் பண்ண முடியாது. ட்ரெய்லர்ல சொல்லிட்டீங்களா? என்ன ட்ரெய்லர்ல வருது? இல்ல, ட்ரெய்லர்ல என்ன புதிய வைக்கணுமோ அது மட்டும்தான் சின்னவங்க இருக்கு. சார், பொதுவா மலையாள படங்கள்ல தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பொதுவா மலையாள படங்கள்ல இதுவரைக்கும் தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி தான் கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இப்படி ஆர்யாவை ஹீரோவாக்கி அப்படி பண்ணணும்னு உங்க எப்படி ஐடியா வந்துச்சு சார்? ഞാൻ ഓൾമോസ്റ്റ് ഒരു 20 years അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടറാ டைரக்ட் பண்ணிருக்க அஞ்சாறு படம். அவங்க சொல்ல மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணல. அது சப்ஜெக்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனா கிண்டல் பண்ணி அவங்க நிறைய படங்கள்ல இப்ப சிவாஜி சாரெல்லாம் நடிச்சிருக்கு மலையாள படத்துல. நிறைய தமிழ் ஆளுங்க பண்ணது. ஆனா கிண்டல் பண்ணி அப்படி பண்றது தெரியாது. அது சினிமா சப்ஜெக்ட் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தோம் இல்லை, அது பர்பஸ்ஃபுல்லி அப்படி பண்ண மாட்டேன். ஆர்யா சார்,
உங்களுக்கு கேள்வி. ம். லவ்வர் பாய் சாக்லேட் பாய்ன்ற இமேஜ் எல்லாம் மாறி சார்பட்டா பரம்பரை அந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ் இது மாதிரி எல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் முறுக்கேறிடுச்சு. பழைய இளமையான ஆர்யாவை எப்ப பாக்குறது? காதல் காட்சிகள், மொத்த காட்சிகள் இது மாதிரி எல்லாம் இருக்கிற பழைய ஆர்யாவை திரும்ப எப்போ படங்கள்ல பார்க்க? அடுத்த படம் அதான் ஆரியா 40 ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீ அந்த சேல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து ராம்காம் தான். ஒரு ஜாலியான ஒரு இப்போ ராஜாராணி மாதிரியான ஒரு நல்ல அழகான ஒரு ராம்காம் தான். ரைட் சார். ட்ரெய்லர்லயே ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை சொல்றீங்க. அது வந்து மறைமுகமா வந்து தமிழ்நாட்டுல புரியல. ஒரு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி டெரரிஸ்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது ட்ரெய்லர்ல. உங்களுடைய பார்வை வேற, தமிழ்நாட்டு தமிழ் ஜனங்களுடைய பார்வை வேற. ஏன்னா எங்களுடைய பார்வை, எங்களுடைய வழி, எங்களுடைய இது வேற. அந்த டெரரிஸ்ட் குரூப்புங்கிறத வந்து நீங்க எப்படி காமிக்கீங்க? பாசிட்டிவாவா நெகட்டிவா? ஏன்னா எங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், நாங்க 1 லட்சம் 2 லட்சம் பேரை இழந்திருக்கோம், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உங்களுடைய தாய்மொழி இருக்கு. மலையாள படங்கள்னால கேட்கிறோம், இது எப்படி காமிக்கிறீங்க? இந்த படம் அந்த நீங்க மென்ஷன் பண்ற டெரரிஸ்ட் குரூப்பை டிஃபைன் பண்ணி ஒரு ஷாட் கூட கிடையாது. அவங்களோட லைஃப் தான் அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஓகேங்களா? அவங்களோட லைஃபும் திருவாண்டத்துல உள்ள சாதாரண ஒரு காலனில உள்ள ஒரு 4 பேரோட லைஃபும் இணைந்து சித்திரீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஓகேங்களா? அதுல நீங்க சொன்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுறது வந்து வேற்று கண்ட்ரில சேர்ந்தவர். ஓகேங்களா? அத அந்த இடத்துக்கு தேவைப்படுறதுனால வச்சிருக்கோம். சென்சாரும் பாஸ் ஆயிடுச்சு. இவங்களும் இழிவுபடுத்தி பேசல. அது அவங்க யூஸ் பண்ற வார்த்தை அது இல்லைன்றது நமக்கு தெரியும். நம்மளோட உணர்வை தான் அந்த படத்துல பேசியிருக்கோம். அந்த மாதிரி தப்பான எந்த ஒரு இதோடையும் நம்ம அதை பண்ணல, கையாளல. அதை நீங்க உறுதியா படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இடத்துக்கு ஏன் அந்த வார்த்தை தேவை அப்படின்னா, அவன் ரைடு வரும்போது அப்படிதான் பேசுவான். ஒரு வேற்று கண்ட்ரில சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஆளுகள் அப்படிதானே பேசுவான், டெரரிஸ்ட் தானே பேசுவான். அதனால அது யூஸ் படுத்திருக்கு, அவ்வளவுதான். அது திரைக்கதையில வந்து சென்சார் போர்டு கன்வின்ஸ் ஆகி அது நம்ம ஆளுகளுக்கு எகென்ஸ்டா இல்லை அப்படின்றதால அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தேகம் எல்லாம் எதுவும் வேணாம் உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் கூட கிடையாது. சரிங்களா? நம்மளோட சஃபரிங்ஸ் தான் இருக்கு படத்துல கொஞ்சம். ஓகே சார், எல்லா கதையும் இப்ப சொல்ல முடியாது இல்ல சார். சார் அப்ப படத்துல என்ன படம் என்ன சார்? இப்போ படத்துல நீங்க என்ன சார் பார்ப்பீங்க? முழுக்க கிடையாதுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அது கொஞ்சம் கேரளாவில் சேர்ந்த ஒரு 4 பேரோட கதை. இது ரெண்டும் இணைஞ்சுதான் இந்த கதை இருக்கு. சோ படத்தை பாருங்க சார், உங்களுக்கு பிடிக்கும்படியதான் இருக்கும். நீங்க படத்தை பார்த்து அது பண்ணுங்க. தேங்க்யூ. ஆரியாண்ணா இங்க அதாவது நீங்க வந்து தமிழர்களுடைய வலி வேதனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது தமிழர்களை பத்தின எல்லா வலி வேதனையும் நல்லா அறிஞ்சவங்க தான் நீங்க. இந்த படத்துல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தமிழர்களுடைய மனம் புண்படுற மாதிரி ஏதாவது காட்சியில நீங்க நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க மகாமுனி மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தை இந்த ஸ்டோரி வந்து உங்களை எங்க இம்ப்ரெஸ் பண்ணுது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணதே வந்து அந்த கேரக்டர் தாங்க. ஸோ அதனாலதான் இந்த படம் பண்ணது. ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சென்சிபிளா, ரொம்ப இமோஷனலா, அவ்வளோ பேட்ரியாட்டிக்கா பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம், இந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ட்ரிவாண்ட்ரம் வரும்போது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அவங்களோட கொள்கை என்ன, நம்மளது என்ன, எதனால இந்த பிரச்சனை வந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த அதனாலதான் முரளி கோபி வந்து அவர் நிறைய லேயர்ஸ் இருக்கும் அவரோட கதைகள்ல. ஸோ நிறைய லேயர்ஸ் சேர்ந்து எப்படி அது கிளைமேக்ஸுக்கு வரைக்கும் தூக்கிட்டு போகுது, கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குது. ஸோ இதுதான் இது ப்ராப்பர் ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா தான். அது பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கும். பொலிட்டிக்கல் ஃபிலிம் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ல நடக்கிற ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா. சார் நீங்க கருப்பு படத்துல வந்து ரொம்ப இன்னசென்ட்டா வருவீங்க. ஆனா இந்த படத்தை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. மக்கள் வந்து இப்ப கொண்டாடுறாங்க, உங்களை தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இதே வந்து மலையாளத்துல வந்து கருப்பு எப்படி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த படம் வந்தா உங்களோட இமேஜ் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல? நல்லா இருக்கும். அவருக்கு இந்த ஃப்ரைடே ஒரு லவர் பாய் படம் ரிலீஸ் ஆகுதுங்க நாளைக்கு. அவருக்கு நிறைய இமேஜ் இருக்கு கேரளால. ப்ரொடியூசர் சார் சின்ன சின்ன சேர்ந்து நாளைக்கு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது அவருக்கு. ப்ரொடியூசர் சார் சார்
இல்ல ப்ரொடியூசர் சொல்லுங்க. பேசும்போதெல்லாம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பத்தி நாங்க பேசல, அந்த டெரரிஸ்ட் குரூப். அந்த டெரரிஸ்ட் குரூப்னா யாரு? எங்களை டெரரிஸ்ட் தான் சொல்றீங்களா? ஆஹா, அதாவது அந்த டெரரிஸ்ட் குரூப்னு சொல்ல அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தி இருக்குன்றது வெளி கண்ட்ரியில சேர்ந்தவரை தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றேன். அதுதான் சொன்னேன், அதுதான் மென்ஷன். அதாவது இன்னொரு வேற்று கண்ட்ரியில சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த வார்த்தை வந்து நம்ம ஆளுங்களை அது சொல்றாங்க. அதுதான் அந்த கதைக்குளம்னு சொல்றேன் நான். எங்க மனநிலையில தான் இருக்கீங்க, டெரரிஸ்டா நினைக்கலாம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, அனந்தன் காடு நீங்க டைரக்டர் ஹீரோ எல்லாம் சொல்றதை பார்த்தா தமிழருக்கும் ஆனந்த காடா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆனந்த காடா இருக்குமான்னு தெரியல சார், தப்பான காடா இருக்கு.